சாந்தி 7/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, அமர்ந்திருக்கும் போதும் நடமாடும் போதும் உலாவித் திரியும் போதும் நினைவில் நிலைத்திருப்பதை பயிற்சி செய்யுங்கள். இந்த ஞானமும் யோகமுமே 2 பிரதான பாடங்களாகும். யோகம் என்றால் நினைவு செய்தலாகும். கேள்வி: திறமையான குழந்தைகள் எந்த வார்த்தைகளை ஒருபோதும் கூறுவதில்லை? பதில்: எங்களுக்கு யோகம் கற்பியுங்கள் என்று திறமையான குழந்தைகள் ஒருபோதும் கூற மாட்டார்கள். தனது தந்தையை நினைவு செய்வது எவ்வாறு என ஒருவர் கற்க வேண்டுமா? இது நீங்கள் கற்று பின்னர் ஏனையோருக்கும் கற்பிக்கின்ற ஒரு பாடசாலை ஆகும். நினைவு செய்யும் பொருட்டு குறிப்பாக அமர வேண்டுமென்றில்லை. செயலை செய்யும் போதும் நீங்கள் நினைவில் இருப்பதை பயிற்சி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. அனைத்தையும் செய்யும் வேளையில் நினைவில் இருக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தந்தையுடன் வீடு திரும்பி பின்னர் தூய புதிய உலகின் அதிபதி ஆகுவதற்கு நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். தந்தையுடன் வீடு திரும்பி பின்னர் தூய புதிய உலகின் அதிபதி ஆகுவதற்கு நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். 2. ஓர் உயர்ந்த அந்தஸ்தை கோருவதற்கு நீங்கள் பலருக்கும் சேவை செய்ய வேண்டும். நீங்கள் பலருக்கு கற்பிக்கவும் வேண்டும். தூதுவர்களாகி இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் அன்பின் மடியில் முழுமையான அகச்சந்தோஷத்தையும் சகல சக்திகளையும் அனுபவம் செய்கின்ற மிகச் சரியான முயற்சியாளர் ஆகுவீர்களாக. உண்மையான முயற்சியாளர்கள் கடினமாக உழைக்க வேண்டியதோ அல்லது களைப்பை அனுபவம் செய்வதோ இல்லை. ஆனால் சதா அன்பின் போதையுடன் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் எண்ணங்களில் கூட அர்ப்பணித்திருப்பதனால் பாப்தாதா தங்களை இயங்க வைப்பதாக கடின உழைப்பு என்னும் பாதம் மூலம் அல்லாமல் அன்பு என்னும் மடியில் முன்னேற்றுவதை அவர்கள் அனுபவம் செய்வார்கள். அன்பு என்னும் மடியில் பேறுகள் அனைத்தையும் அனுபவம் செய்வதால் அவர்கள் வெறுமனே முன்னேறுவதில்லை. ஆனால் சதா சந்தோஷம், உள்ளார்ந்த களிப்பு, சகல சக்திகள் என்னும் அனுபவத்தில் சதா தொடர்ந்தும் பறந்து கொண்டிருப்பார்கள். ஸ்லோகம். உங்கள் நம்பிக்கையின் அத்திவாரம் உறுதியாகும் பொழுது இயல்பாகவே உங்கள் வாழ்வை ஒரு மேன்மையான வாழ்வாக அனுபவம் செய்வீர்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஏகாந்தத்தில் அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். வேற்றுமையிலும் ஒற்றுமை. பல நாடுகளும் பல மொழிகளும் பல நிறங்களும் இருந்தாலும் வேற்றுமை இருந்தாலும் கூட நடைமுறையில் அனைவரின் இதயத்திலும் ஒற்றுமை இருக்க வேண்டும். ஏனெனில் அனைவரின் இதயத்திலும் ஒரே தந்தையே இருப்பதுடன் நீங்கள் அனைவரும் ஒரே ஸ்ரீமத்தையே பின்பற்றுகின்றீர்கள். பல மொழிகள் இருந்தாலும் உங்கள் இதயத்தின் பாடலும் உங்கள் இதயங்களின் மொழிகளும் ஒன்றே. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. அனதாமத்தின் நேரலையே தினம் அமிர்த வேளையில் ஒளிபரப்ப அகத்தின் கண்ணை நீ திறந்து அனுதினமும் உன்னை
காண வைத்தாய் அந்த ஞான சூரியனின் முன்னிலையில் சிறு விட்டில் பூச்சி நான் என் செய்வேன் பரம்பொருளிடம் நான் சரணடைந்தேன்